திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசால் ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். தீபாவளி கொண்டாடி எல்லோரும் மகிழ்ச்சியோடு அந்த தீபாவளி நாளை நிறைவு செய்திருப்போம். தீபாவளி கிருஷ்ணன் நரகாசுரனை வதம் செய்த ஒரு திருவிழாவாகும் தீபாவளி. அது வடக்கே பிரசித்தி பெற்றது. காலப்போக்கில் அது தெற்கே பரவி நாமும் தென்னிந்தியாவில் கொண்டாட தொடங்கிவிட்டோம். இந்தியா முழுவதும் தீபாவளியை கொண்டாடுவார்கள், 2 மாநிலங்களை தவிர. அது ஒன்று வெஸ்ட் பெங்கால், இன்னொன்று கேரளா. அதே போல் வடக்கில் ஒரு அசுரனை வதம் செய்த ஒரு விழா தீபாவளி என்றால், அதுக்கடுத்தால் நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகன் சூரனை வதம் செய்த அந்த நாள் அமாவாசைக்கு அடுத்த பிரதமை திதியிலிருந்து தொடங்கி, அதாவது ஐப்பசி மாத சுக்லபட்ச பிரதமை முதல் சஷ்டி வரை உள்ள 6 நாட்கள் கந்த சஷ்டி காலமாகும். இந்த 6 நாட்களில் விரதமிருந்து சூரனை வதம் செய்ததாக கந்த புராணம் கூறுகிறது. ஆகவே அந்த நாட்களில் விரதம் இருந்தால் சத்ரு ஜெயம், புத்திர பாக்கியம், திருமண பாக்கியம் போன்ற எல்லா விஷயங்களையும் நமக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. ஆகவே விரதம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு வீட்டில் முருகப்பெருமானை நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். முடிந்தவர்கள் அருகில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று வருவது நல்லது. 6 நாட்களும் வெறும் தண்ணீர் மட்டுமே குடிக்க வேண்டும். இந்த விரதம் தொடரும் நாள்களில் காலையிலிருந்து குளித்து முடித்த பிறகு வீட்டில் முருகப்பெருமானை நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். காலை மாலை என 2 வேளையும் கந்தசஷ்டி கவசம் படிக்க வேண்டும். கந்தசஷ்டி விரதம் இருந்தால் திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சத்துருக்கள் ஜெயம் போன்ற எல்லாவித நல்ல பலன்களும் நமக்கு கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மட்டுமல்ல, கந்த புராணத்தில் சொல்லப்பட்ட ஐதீகம் கூட. எதிரிகள் ஒழியவும், நோய் கடன் பிரச்சனைகள் தீரவும் சஷ்டி விரதம் இருந்து பாருங்கள், உங்கள் கைமேல் பலன் கிடைக்கும். ஆகவே சஷ்டி விரதம் இருப்போம், சகல நன்மைகளும் பெறுவோம். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசால் ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.